படத்தோட ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. ரஷ்யால மக்கள் மத்தியில ஒரு பழங்காலத்து கதை ஒண்ணு இருக்குது. நைட் நேரத்துல எந்த ஒரு குளத்துக்கிட்ட எந்த ஒரு லேக்கு கிட்டையும் போக கூடாது. அதையும் மீறி போனா அந்த இடத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு அழகான ஒரு மர்மைட் ஒருத்தி வருவா. அவளோட அழகால உங்களை மயக்க செய்வா. அவ அந்த தண்ணிக்குள்ள உங்களை கூட்டிட்டு போவதற்காக முயற்சி பண்ணுவா. ஆனா அதை மீறியும் அவளை விட்டு நீங்க விலகி வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பொல்லாத துன்பங்கள் எல்லாம் வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த மர்மைடு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழிங்கிறது உங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை நீங்க இழந்தாகணும். ஆனா அப்படி மனசுக்கு நெருக்கமானவங்களை இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இருண்டு போயிடும். அதனால எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு பொண்ணை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட சாவு நிச்சயம் அந்த வாய்ஸ் வர முடியும். இப்போ ஒரு குளத்துக்கிட்ட ஒரு லேக் கிட்ட ஒரு ஆள் நின்று அப்படியே அதை பாத்துக்கிட்டு இருப்பாரா. பின்னாடி வந்து அந்த ஆளோட ஒய்ஃப் அப்படி பண்ணிடாத, அதை மட்டும் பண்ணிடாதடான்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் திரும்பி பாப்பானா அவன் கண்ணால ஒரு மாதிரி செகப்பா இருக்கும். அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இவங்களும் அந்த குளத்தை பாத்துக்கிட்டு ப்ளீஸ் அவனுக்காக என்ன என் உயிரை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் திருப்பி தண்ணியை மேல வருவானா. எப்படியும் அவனை காப்பாத்திடுறாங்க. அப்படி காப்பாத்தி அவன் மேல வந்திருந்தாலும் ஸ்டில் அவன் அந்த ஒரு குளத்தையே பாத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னமோ ஒண்ணு வந்து அந்த லேடியை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக இவனும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். பட் அவ்வளவுதான், காலி. இப்ப அப்படியே சில வருடங்கள் கழித்து நம்ம ஹீரோ அவனோட ஃபியான்சேக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்டு இருப்பானா. அவங்கள ஹீரோயின் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. அதுக்குள்ள எப்படியாவது அவனுக்கு நீச்சல் சொல்லி தரேன் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு தண்ணினா பயங்கரமான பயம். பிளஸ் நம்ம ஹீரோவும் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் தான். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல இன்னொருத்தனும் குதிப்பான். அவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும். அவனும் இங்க ஒரு ஸ்விம்மர் தான். போதுனா டே அதான் மேரேஜ் ஆக போதில்ல, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் வச்சுக்கோ, முதல்ல என் கூட போட்டி போட்டு என்ன ஜெயிச்சிட்டு பாப்போன்னு அங்க டைவ் அடிக்கிறதுக்காக மேல போய் நிக்க. சரின்னு நம்ம ஹீரோவும் ஓகே நீ இங்கே இரு, மாமன் போய் அவனை ஜெயிச்சிட்டு வரேன்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு அந்த இடத்துல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினா அவன் எஜ்ஜில தான் விட்டுட்டு வந்திருப்பான். அவளுக்கும் தண்ணினா பயங்கர பயம் தான். இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போம்னு தரையில இருந்து கையை எடுக்க பார்த்தா அந்த இடத்துல முழுங்க ஆரம்பிச்சிருவா. இது தெரியாம வேகமா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவளும் முழுகிட்டே இருக்கும்போது எப்படியோ முதல்ல நம்ம ஹீரோ தான் ரீச் ஆகுறான். பாத்தியாடா மாமே நான் தான் அவனை தோக்கச்சேன் அப்படின்னு ஹீரோ கெத்து காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அங்க முழுகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை போய் கவனிச்சு அவளை காப்பாத்துறான். கட் பண்ணா அப்படியே வீட்டுல நம்ம ஹீரோயின் சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருப்பாள. பார்த்தா தண்ணியும் சரியா வரமாட்டேங்குது. ஹீரோவும் ஏதாவது பேசலாம் அப்படின்னு வந்தாலும் அவ பயங்கர கடுசா இருக்கிறா. சோ அந்த ஸ்விம்மிங் பூல்ல நடந்த இன்சிடென்ட் அவளை காண்டேத்தி விட்டுருச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆக போதில்ல. சோ அதனால ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்களா. அதுவே நம்ம ஹீரோயின் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரா இருப்பாங்க போல. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்காவுமே இருப்பாங்களா. சோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருக்கேன். ஹீரோ எங்க போனான்னு அந்த அக்கா கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினும் இந்த மாதிரி ஏதோ பேச்சுலர்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு உங்க அப்பா தான் மேரேஜ் கிஃப்டா ஒரு வீடு ஒன்னு வந்து கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி அது மேரேஜ் கிஃப்டாலாம் கொடுக்கல, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா தானே இருக்கு, ரெனோவேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஹீரோ முடிவெடுத்திருக்கான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும் போது எங்க அப்பாவை பார்த்து நானே 20 வருஷம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ அக்கா சொல்லுவாங்களா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்களா. அப்படி வரும்போதுதான் சும்மா இந்த வீட்டை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் இதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தோம், நான் ஒன்ஸ் எங்க அம்மா தண்ணியில மூழ்கி இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்பிட்டோம்னு சொல்ல. சோ அப்பதான் ரிவீல் பண்றாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி இறந்து போயிருந்திருப்பாங்களா தன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்த போய். சோ அவங்க நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் தான். அங்க பேஸ்மெண்ட்ல போயிட்டு ஜெனரேட்டர் எல்லாம் ஆன் பண்றாங்களா. அப்பதான் கவனிக்கிறானுங்க பேஸ்மெண்ட் ஃபுல்லாமே தண்ணியா இருக்கு. ஒருவேளை ஏதாவது வெள்ளம் இங்க வந்திருக்குமோ, இதை எப்ப கிளீன் பண்றதுன்னு யோசிக்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக சரக்குல எடுத்துட்டு வருவானுங்களா. இங்க முடிவெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அக்கா 2 கண்ணாடி ஆப்போசிட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் நின்று எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி 2 கண்ணாடி ஆப்போசிட்ல வச்சு நின்று ஒரு கண்ணாடி வழியா இன்னொரு கண்ணாடியை பார்த்தோம் அப்படிங்கும் போது சரியான விஷயம் கண்ணுக்கு தெரியும்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினும் வெட்டின முடி எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டுட்டு மேலுமே இந்த முடியெல்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு தான் போக போறீங்களான்னு கேட்க, இந்த கண்ணாடியை வச்சு கண்ணாடியை பாக்குறது அப்படிங்கிற விஷயத்த எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதை நான் பெருசா நம்பல. ஆனா ஒருத்தங்களோட முடியல சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கறத நான் நம்புறேன், அதனால எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி கண்ணாடியை வச்சு பாப்பாளா. அவளுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள கழுவலாம் அப்படின்னு போனா தண்ணி வராதா. திடீர்னு அப்படியே சிங்க்ல வந்து தண்ணி கொப்பளிக்க ஆரம்பிக்க ரைட் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அது என்னன்னு ரிப்பேர் பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. சோ அப்ப பார்ட்டி இன்னும் ஸ்பைசி ஆகிறதுக்காக அந்த இடத்துல 2 பொண்ணுங்களே கூட்டு வருவானுங்களா. நம்ம ஹீரோ ரைட் நீங்களே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கங்கடான்னு வெளியே வந்தவனும் அந்த லேக் ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண அவதான் பயங்கர பிஸியா அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாள். சொன்னால மொபைலை எடுக்கல. வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பும் போதே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரியா பேசல. அது ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக அவன் பாட்டுக்கு தண்ணிக்குள்ள இறங்கி ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா திடீர்னு அந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருக்கிற மாதிரி உனக்கு தோண ஆரம்பிக்குமா. அதனால அந்த லேக்கை விட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தர் நின்னுகிட்டு இருப்பான். அந்த மர்மமான பொண்ணு கையில ஒரு உடன் சீப்பை வச்சுட்டு அவளோட முடிய கோதிக்கிட்டு இருக்க.
அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மயங்கி போயிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுவானா. அண்ட் அவ நீ என்ன லவ் பண்றே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு என்ன இந்த நான் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்களோட போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்படியே காலையிலேயே ஆக இந்த பையன் எங்கடா போனான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோவை தேடி வருவாங்க. பார்த்தா அந்த லேக்ல அவன் பாட்டுக்கு மயங்கி கிடப்பான். என்னடா ஆச்சுன்னு இவனை தூக்கிட்டு போக ஹீரோவோட சொக்காலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மர்மமான பொண்ணோட கையில இருந்த அந்த சீப் இருக்குதுல்ல அதையும் எடுக்கிறானுங்க. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டானா. பார்த்தா நார்மலா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோவை பாதர் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோயினும் துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட வருவாள். சோ அப்பதான் ஹீரோவோட பாக்கெட்ல அந்த ஒரு சீப் இருக்கிறத அவ கவனிக்கிறான். இங்க ஹீரோவும் அடுத்த ஒரு காம்படிஷன் வரப்போது போல, சோ அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இந்த மாதிரி சொதப்பிக்கிட்டு இருக்கிற, எப்படி இருந்தா எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஹீரோவோட கோச் திட்டிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஃபீவர் வந்த மாதிரி இருக்கும் போல. ஆனா தலை இன்னைக்கு நானும் என் ஆளும் ஒன்னா டின்னர் சாப்பிடறதா இருக்கிறோம்னு சொல்லும் போது பிராக்டிஸ் முக்கியமா இல்ல உன் ஆள் முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு கோச் 19 சொல்லிடுவாரா. அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தா டின்னருக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக்கர் ரூம் வரும்போது என்னடா நல்லா தானே இருக்கிற, ஏதாவது உடம்புக்கு இது சரியில்லையானா அவன் ஃப்ரெண்டு பையனும் வந்து கேட்டுட்டு தான் போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குளியில போடலான்னு போனா திடீர்னு ஷவர் நின்னு போயிருமா. பக்கத்து ஷவர்ல தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனா இவன் போனோடனே திருப்பி தண்ணி நின்றும். அப்ப அங்க ஏதோ ஒரு லாக்கரை நீக்கி நீக்கி மூடுற மாதிரி சத்தம் கேட்குமா. இவனும் போய் பாக்குறான், அங்க யாருமே இல்ல. ஆனா பின்னாடி இருந்து நீ என்ன காதலிக்கிறிய அப்படின்னு ஒரு குரல் கேட்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிருந்திருக்க. பார்த்தா அவனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். ஹீரோயினும் அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல படுத்து தூங்கலாம் சொல்லும் போது நான் உன்னை காதலிக்கலன்னே சொல்லிட்டு இருப்பானா. ஒரு மாதிரி சந்தேகமான ஹீரோயினும் ஹீரோவோட அக்காவுக்கு கால் பண்ணிட்டு இந்த ஹீரோ பையன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான், லைக் மேபி என்ன சீட் பண்றானோ அப்படின்னு சொல்ல. அந்த அளவுக்குலாம் அவன் ஒர்த் இல்லைன்னு அவங்க அக்கா சொன்னாலுமே இல்ல இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீப்பை வந்து எடுத்து காட்டுவாளாம். இங்க பாரு சீப் எல்லாம் ஒரு பெரிய காரணம் கிடையாது, ஒன்ஸ் அவனுக்கு உடம்பு சரியாயிருச்சுன்னா அது என்னன்னு அவங்ககிட்டே கேளுன்னு காலை கட் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா அவங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுல அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்ட அந்த போட்டோல அந்த ஒரு சீப் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்ப திடீர்னு டேபிள்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்க, இவங்க வச்சிருந்த கப்ல இருந்தும் தண்ணி சிந்தல, எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. அதுவே ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது அப்ப ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குமா. இவளும் எங்க வருதுன்னு போனா பாத்ரூம்ல டோர் நீக்கிந்து இருக்குமா. இவளும் அப்படியே பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு லேடியோட கை நம்ம ஹீரோட தலையை தடவி கொடுக்க சடனா இவ கதவை நீக்கிறா. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அந்த பாத் டப்ல அந்த ஒரு சீப்பு மட்டும் இருக்க, அதை குனிஞ்சு எடுக்கலான்னு போகும்போது ஏதோ ஒண்ணு உள்ள பிடிச்சி இழுக்குது. ஆனா இது எல்லாமே கனவு தான். கனவுல இருந்து எந்திரிச்சு அப்படியே பயந்துட்டு இருப்பாளா. அடுத்த செலக்ஷன் நடக்கிற அன்னைக்கு காட்டுறாங்க. எங்கேயாவது சொதப்பிராம ஒழுங்கா பண்றான்னு கோச் ஒரு அட்வைஸ் போட்டுதான் ஹீரோவை களத்துல இறக்கி விட. அவனும் முதல்ல நல்லா தான் ஸ்விம் பண்றான். பட் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு லேக்குள்ள அவன் போன மாதிரியும் பயந்து போனவன் டக்குன்னு தண்ணியை விட்டு வெளியே வர அந்த ஒரு லேடி அவன் மேல ஏறி உட்காந்து நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்க இவன் இல்லன்னு சொல்லுவானா. அது அவனை பயமுறுத்தின மாதிரி இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ தண்ணிலே வந்து அன்கான்சியஸ் ஆயிருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்களா. அங்க ஹாஸ்பிட்டல்ல அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவா இருக்கட்டும் ஈவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க 3 பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லிடுறான் இந்த மாதிரி எனக்கு கண்ணை மூடினாலே வந்து ஒரு பர்டிகுலர் பொண்ணோட முகம் மட்டும் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோட அக்காவும் ஓகே முதல்ல அந்த பொண்ணை எங்க பார்த்த அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அந்த ஒரு லேக்ல தான் அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து என்னோட ஷர்ட் போட்டிருந்தா. ஆனா அவளை பார்த்த அடுத்த நொடியிலேயே என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, நாங்க 2 பேரும் கிஸ் பண்ணோம்னு சொல்ல. இதை கேட்டோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு உடனே அங்கிருந்து போறாளா. ஒன்னும் விருப்பப்பட்டல அதை பண்ணலடின்னு நம்ம ஹீரோயின் ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே போறானா. அவளும் வறண்டா வரைக்கும் வெளியே வந்துருவா. அப்ப அவளுக்கு ஒரு குரல் கேட்கும், அவனுக்கு நீ தேவையில்லைன்னு. இந்த குரல் எங்க வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணி அவ போக நம்ம ஹீரோவும் வேக வேகமா ஹீரோயினை தேடி வருவானா. ஆனா அப்ப அங்க ஒரு ரூம்ல ஸ்கிரீனுக்கு படி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவன் போனா அங்க யாரும் இல்ல. திடீர்னு அங்க கார்னர்ல நம்ம ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி தெரிய சைட்ல பார்த்தா என்ட்ரன்ஸ்லயே நம்ம ஹீரோயின் நின்று இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப சடனா டோர் சாத்திக்க பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இருந்ததுதான் உண்மையான ஹீரோயின் போல. கதவு நீக்கலன்னு கத்திக்கிட்டு இருப்பாளா. இங்க நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கீழே தரையில விழுந்துருவானா. ஆனா அப்ப அந்த ஒரு துணிக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரிய இவனும் நீக்கிறான். உள்ள இருந்து ஏதோ வந்து பயமுறுத்துது. கரெக்டா வெளியில இருந்தவங்களும் கதவை நீக்கிட்டு வந்துடுறாங்க. தரையில படுத்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கார்ல தூக்கி போட்டு வேகமா வந்துகிட்டு இருக்க. இந்த நிலைமையில அவனை வெளியே கூட்டு வரணுமான்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கும் போது அதுக்கு ஹீரோவோட அக்கா ஒரு பர்டிகுலர் நம்பரை போய் நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு நேரா அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக தான் போறாங்களா. அவரும் அந்த இடத்துல ஏதோ பெயிண்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அவரை புடிச்சுக்கிட்டு அந்த ஒரு மர்மமான பொண்ணை பத்தியும் அம்மா இறந்து போனதை பத்தியும் நீங்க எதுக்கு அந்த வீட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க அவங்க அப்பா பதில் சொல்ற மாதிரி தெரியலையா. கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வரும்போது நம்ம ஹீரோவோட முகத்துல இருக்க அந்த பயத்தை பார்த்து அவங்க அப்பா டே அந்த ஒரு பொண்ணு அவகிட்ட நீ பேசுனியாடா ஏன்டா பேசுன அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு லேக்ல அந்த மர்மமான பொண்ணை ஒரு முதல் தடவை மீட் பண்ணதுக்கு அப்புறம்
நீ என்ன லவ் பண்றே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருந்திருக்கும். அதுக்கு இவரு பதில் சொல்லியிருந்திருக்க மாட்டாரா? இவரு பதில் சொல்லாத காரணத்துக்காக அந்த பொண்ணு இவரையே துரத்துக்கிட்டே இருக்க. ஒரு பாயிண்ட்ல இவங்களோட ஒய்ஃபும் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உயிரை கொடுத்துதான் இவரை காப்பாத்திருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல இருந்தே இவருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணோட முகம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் அவ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அங்க அவர் உறைஞ்சிருக்க பெயிண்டிங்ல கூட அந்த ஒரு மர்மமான லேடியோட பெயிண்டிங் தான் இருக்கும். ஆனா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அம்மா என்னதான் பண்ணுனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அவருக்கும் இல்ல எனக்கு அந்த பதில் தெரியாது. ஆனா இந்த ஒரு சீப்பை அவங்க அம்மா அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல அங்க நிறைய தண்ணி இருக்கும் பாத்தியா அங்கிருந்தா எடுத்தாங்க. ஆனா என்ன மன்னிச்சிட்டு பையா கண்டிப்பா உன் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த சீப்பை புடுங்கிட்டு உங்க அப்பா கிடக்குறான் முதல்ல அந்த இடத்துக்கு போய் நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலான்னு கிளம்புறாங்களா. அதுவே ஹீரோவோட அப்பாவும் ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணியை நப்பிட்டு அதுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்க நேரம் அந்த லேக் ஹவுஸ்க்கும் போயிடுறாங்களா. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் உள்ள வைக்க அவனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ வீட்டுல இருந்து ஹீரோவை பாத்துக்கோ நாங்க 2 பேரும் போயிட்டு அந்த லேக்ல என்ன மேட்டர்னு பாக்குறோன்னு நம்ம ஹீரோவோட அக்காவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் வருவாங்க. முதல்ல உண்மையாலுமே இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும்னு அந்த ஃப்ரெண்டு பையனை உள்ள இறங்க சொல்ல அவனும் உள்ள போறான். அப்படி தண்ணிக்குள்ள தேடும் போது அங்க பார்த்தா யாரோ ஒருத்தங்களோட ஒரு சமாதி ஒண்ணு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதுவே இங்க ஹீரோயின் குடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பாளா திடீர்னு உள்ள இருந்து ஒரு மீன் வர அந்த மீனை பார்த்து பயந்துடுறான். அப்பதாங்க ஒரு உடன் கேபின் ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள யாரோ போற மாதிரி இருக்கேன். இவ்வளவு அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாளா. இங்க அந்த தண்ணிக்குள்ள ஒரு சமாதியை பார்த்துருப்பான்ல அது ஏதோ ஒரு பொண்ணோடது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்ப சைடுல ஏதோ ஒரு பாடி மிதக்கிற மாதிரி இருக்க பின்னாடி திரும்பினாலும் யாரோ வர மாதிரி தெரியுமா. உடனே தண்ணி விட்டு வெளியே வரக்காக முயற்சி பண்ணா ஏதோ ஒரு கருப்பான கை அவனை பிடிச்சி உள்ள இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். அச்சு பூச்சி அப்படியே மேல வந்துடுறான். இந்த மாதிரி லிசா அப்படிங்கறத அவளோட பேருன்னு நினைக்கிறேன் உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவானா. இங்க ஹீரோயின் அந்த உடன் கேபின்குள்ள போயிருந்திருப்பால அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். இருந்தாலும் உள்ள யாரும் இல்லாத மாதிரி தெரியறங்காட்டி அங்கிருந்து போகும்போது அப்போ ஒரு குரல் கேட்க அங்க ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே திரும்பி நின்று அந்த ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு உன்னோடது நீயே எடுத்துக்கோ ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சத என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க. இங்க நம்ம ஹீரோ வீட்டுல சேர்ல உட்கார்ந்து இருப்பான்ல அப்ப பின்னாடி ஏதோ கை அவனை பிடிக்கிற மாதிரி தெரியுமா. இங்க அந்த உருவம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ற மாதிரி இருக்க வேகமா இவ்வளவு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள வருவான். வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே அசையாம உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அவங்கிட்ட டே இந்த மாதிரி நான் கேபின்ல அவங்க அம்மாவை பார்த்தேன்டான்னு சொல்ல திடீர்னு நம்ம ஹீரோவை பிடிச்ச ஏதோ ஒண்ணு நேரம் அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுமா. எப்படியோ காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி கட்டையெல்லாம் வச்சு அந்த பேஸ்மெண்ட்டை நீக்காதபடி ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேர் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது ஓகே அந்த ஒரு மர்மமான பொண்ணோட பேரு லிசா கண்டிப்பா அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு புரியுது. இருந்தாலும் யாராவது ஒரு குளத்துக்கடியில கொண்டு போய் ஒரு சமாதி புதைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க. ப்ராபபிளி இந்த இடத்துல ஒரு டேம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த குளம் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். சோ அதனால இது ஒரு சுடுகாடா இதுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு புரியுது. ஒருவேளை இந்த சீப்பை நம்ம எடுத்துட்டு வந்ததுதான் தப்பா போச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க மயங்கி கிடக்கும் போது ஹீரோ தூக்கிட்டு வரும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் தானே அந்த சீப்பையும் சேர்த்துட்டு வந்திருப்பான். அதனால அது ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா என்னன்னு நினைக்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு போகும்போது அங்க அவனை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்களா. ஆனா ஹீரோ பார்த்தா அந்த சைடு கார்னர்ல நின்னுகிட்டு அங்க யாருமே இல்லன்னு சொல்ல அந்த இடத்துல யாருமே இல்ல வெறும் தலகனை மட்டும்தான் இருக்கும். ஆனா திடீர்னு அந்த போர்வை அவ மேல போத்தி அவளை நெருக்க ஆரம்பிக்க எப்படியோ உள்ள எல்லாரும் காப்பாத்திடுறாங்க. எதுவும் ஆகல. அந்த உடன் கேபின்ல அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிச்சிருந்திருப்பால. சோ அத கூட நம்ம ஹீரோட அம்மா தான் அப்படின்னு அவ சொல்லியிருந்திருப்பா. ப்ராபபிளி தன்னோட ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக ஹீரோவோட அம்மா ஏதோ ஒரு விதமான ரிச்சுவல் பண்ணிருக்க சான்ஸ் இருக்குதுன்னு அந்த ரிச்சுவலை நானும் பண்றேன்னு ஹீரோயின் அந்த ஒரு கேபின்குள்ள தனியா போயிட்டு தன்னை பூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற மெழுகுவத்தி எல்லாத்தையும் ஏத்த ஆரம்பிப்பாளாம். கூடவே அந்த ஒரு சீப்பால அவளோட முடிய சீவ ஆரம்பிக்க ஏதாவது பிரச்சனைனா உள்ள பூந்து அவளை காப்பாத்திடலான்னு அந்த ஃப்ரெண்டு பையனும் வெளியே தான் நின்னுகிட்டு இருப்பான் அந்த கேபினுக்கு வெளியில. ஹீரோவும் அவங்க அக்காவும் வீட்டுக்குள்ள இருக்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா பார்த்தா சின்ன வயசுல அவங்களுக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு இருக்கும். அவங்க அம்மா அங்க நின்னுகிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. இங்க அந்த ஃப்ரெண்டு பையன் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கேபினை நீக்கிட்டு அந்த ஒரு பேய் இருக்குல்ல அது அங்க வரும். அந்த பேயை பார்த்தோன்னே இவனும் மயங்கிடுவான். நேரா போயிட்டு அந்த பேயை கிஸ் பண்ணும்போது அது இவன்ட்ட நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்க இவன் ஆமா அப்படின்னு சொல்லிடுவானா. அது வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த பேஸ்மெண்டோட டோர் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ண உள்ள பூந்து அவங்க அக்கா தான் என்னடா பண்றேன்னு சொல்லி அவனை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண அவன் அவங்க அக்காவோட கழுத்தையே போட்டு நெரிக்க ஆரம்பிச்சாரான். அவன் கண்ணால ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்க. இங்க ஹீரோயினும் அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன பண்றேன்னு புரியாதவ அங்க ஏதோ ஒரு தண்ணி மாதிரி அவனு சிந்திக்கிட்டு இருக்குமா. அதுக்குள்ள அந்த ஒரு சீப்பை வச்சுட்டு அங்க இன்னொரு கண்ணாடி ஒண்ணு இருக்கும். அதையும் எடுத்து ஒரு கண்ணாடி வழியா இன்னொரு கண்ணாடியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரியானது கண்ணுக்கு தெரியும்னு ஹீரோவோட அம்மா சொன்னதான் அவங்க அக்கா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. அதை நினைச்சு பார்த்துட்டு இவங்களும் ஓகே ஃபைன் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ எனக்கு ரொம்ப பிடிச்சதை என்கிட்ட நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த ஒரு தண்ணிக்குள்ள அவ சீப் வச்சிருந்திருப்பால அந்த ஒரு சீப்பை காணும். ஆனா அதே நேரத்துல அவ
அவளை ஏதோ தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி இருக்க. அப்பதான் அந்த பேயோட பிளாஷ்பேக் அவளுக்கு வருது. ஸோ அந்த பேய்க்கு வந்து எவனோ ஒருத்தர் ரிங்கெல்லாம் போட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் போல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையனோட வீட்டுக்கு அந்த ஒரு பொண்ணு போகும்போது அங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆக வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா அந்த புது பொண்ணும் இனிமேல் உன்னை எல்லாம் இவன் லவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற சொல்லி அடிச்சு விரட்டிருப்பாங்களா. அங்க ஏதோ ஒரு கிளாஸை வந்து உடைச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு அந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருந்திருப்பா. இந்த ஒரு மெமரி நம்ம ஹீரோக்கும் வர. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து சுயனுக்கு வந்துடுறானா. அந்த பேயோட மெமரி தெரிஞ்சது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு ஏதாவது ஆபத்தான்னு சொல்லி வேகமா அங்க வெளியே இருக்கிற அந்த கேபினுக்கு வரும்போது அந்த கேபினுக்கு வெளியிலே தான் அந்த ஃப்ரெண்டு பையனும் இருப்பான். ஆனா ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ முதல்ல போயிட்டு அப்படியே கதவை உடைச்சிட்டு உள்ள போனா ஒரே புகை மூட்டமா இருக்கும். நம்ம ஹீரோயினும் கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, கண்டிப்பா இது அவ கிடையாதுன்னு புரியுது. பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட ஹீரோயின் நிக்கிற மாதிரி தெரியல. அதுல இருக்கிற எல்லாருமே வந்து நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பேசாம நிக்க அவளை போய் கிஸ் பண்ணிட்டு ஆமா நான் உன்னைத்தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சமாதி உடையிற மாதிரி இருக்கு. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த கேபின் விட்டு வெளியில வராங்களா. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பையனும் நார்மலா தான் வெளியே உட்காந்துருக்கான். என்ன எல்லாம் முடிஞ்சுச்சான்னு நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகாதா. என்ன பிரச்சனைன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. அதுவே அந்த ஃப்ரெண்டு பையன் அங்க கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி குடிச்சுக்கிட்டே இருப்பானா. ஏன்டா ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோவோட அக்காவும் கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து சில போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாப்பாங்களா. அவங்க வெளியில போனோடனே அப்படியே அவங்க ஃப்ரெண்டு பையன் உள்ள வந்துட்டு அந்த ஒரு பேஸ்மெண்ட் கிட்ட போய் நின்னு ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறான். அவன் கண்ணும் ரெட் கலர்ல இருக்கு. டே மாமே எங்கடா போன, அவன் வீட்டுக்கு போனடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவனை தேடி வந்தா பேஸ்மெண்ட்ல சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுமா. இவனும் உள்ள போகிறான். பார்த்தா அவன் அந்த இடத்துல பிணம் மாதிரி மிதந்துகிட்டு இருக்கு. உள்ள இறங்கி அவனை தூக்கலான்னு பார்த்தா டக்குனு அங்க பாடி வந்து காணாம போயிடும். திடீர்னு அந்த ஒரு பேயும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுமா. உடனே உள்ள வந்த 2 பேரும் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு வெளியே வந்தோடனே காரை எடுத்துட்டு 3 பேர் அங்க இருந்து போயிருவாங்க. போச்சு போ ஃப்ரெண்டு பையன் அந்த பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் கார்ல வர டக்குனு ஒரு பாயிண்ட்ல நின்றும். வெளியில பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் என்னன்னு பாக்குறதுக்காக போனட்டை நீக்கி இருந்திருப்பானா. ஆனா அப்ப டக்குனு காருக்கு சைடுல அந்த ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரிய இவங்கனால டோரையும் நீக்க முடியாது. தண்ணி அப்படியே காருக்குள்ள ஏற ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு புரியலையா. தண்ணி அப்படியே ஃபுல் ஆயிரும். டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணாடியை உடைச்சு 2 பேரையும் காப்பாத்த அப்பதான் ஹீரோவோட அக்கா அப்படின்னா இது கண்டிப்பா அந்த சீப் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கும் புரியுது. ஓகே என் உயிர் போகல அப்படின்னா கண்டிப்பா இவங்க உயிர்லாம் போயிரும்னு வேகமா அங்க இருந்து போவானா. நம்ம ஹீரோயினும் எங்கடா போறன்னு பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. ஒரு இடத்துல அவ டக்குன்னு தடிக்குட்டி கீழே விழுகும் போது அவ தலையில யாரோ அடிக்கிறாங்க. இங்க ஹீரோ திருப்பி அந்த ஒரு குளத்துக்கு வருவானா. பின்னாடி வந்து அந்த ஒரு மர்மமான பொண்ணும் நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லுவான். ஆனா அது நம்ம ஹீரோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடும். நீ பொய் சொல்ற, நீ அவ்வளவுதான் லவ் பண்றன்னு நெருக்கிக்கிட்டு இருக்க. அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருமா. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல அவரு அந்த இடத்துக்கு கார் எடுத்துட்டு வராரு. அதுவே நம்ம ஹீரோயின் யாரோ அடிச்சிருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அவளை வந்து ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோவோட அக்கா தான் அந்த ஒரு மிரர்ல அந்த ஒரு பேயை வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. சோ எங்க அம்மா வந்து எங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை வந்து தியாகம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி என் தம்பியை காப்பாத்துறதுக்காக நீ உன் உயிரை தியாகம் பண்ணு சொல்லி அந்த பேய நம்ம ஹீரோட அக்கா கூப்பிட்டு இருப்பாங்களா. எதுக்கு தேவலம் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா உள்ள வந்துட்டு பாப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னோட அம்மா தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, இதை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஐயோ கிட்ட வராதுன்னு ஒரு கத்திரிக்கோள் எடுத்து நீட்டுவாங்களா. இருந்தாலும் அவங்க அப்பா இல்ல பொறுமையாரு, உனக்கு உன் தம்பி வேணும் அப்படிங்கறது எனக்கு புரியுது, இருந்தாலும் பொறுமையாருன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவங்க பொண்ணு ஆறுதல் படுத்த அப்போ பின்னாடி அந்த பேய் வந்து நிக்கிற மாதிரி தெரியுமா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பாவும் என்னோட உயிரை நீ எடுத்துக்கோ ப்ளீஸ் என்னோட பசங்களை வந்து விட்டுருன்னு சொல்லும் போது அது ஒரு மாதிரி விகாரமா மாறி அவரை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ண ஹீரோவோட அக்காவும் டக்குனு அந்த பேயோட முடிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பாங்களா. சும்மா இருங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கத்தியை ஒண்ணு எடுத்து அந்த பேயோட முடிய வெட்டி விட பார்த்தா அந்த பேய் அந்த முடிய வெட்டினதுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்பா எங்க போன அப்படின்னு நம்ம ஹீரோவோட அக்கா அந்த தண்ணியை பிடிச்சி புலம்ப டக்குனு அந்த பேய் வந்து அவளையும் கூட்டு போக அதை அப்படியே பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் ஓகே 2 பேர் போயிட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஹீரோ உயிரோட இருப்பான்லன்னு வேகமா அந்த லேக்குக்கு ஓடி வருவாளா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பான். இருந்தாலும் ஒரு மாதிரி உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க ஏய் அந்த ஒரு பேய் அந்த பேயோட முடிய வந்து கட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ துடிச்சுக்கிட்டே இருப்பானா. வேற வழி இல்லன்னு ப்ளீஸ் இவனை காப்பாத்துறதுக்காக என் உயிரை எடுத்துக்கன்னு அந்த பேயை நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள குதிப்பான். அந்த பேயும் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வரும். ஆனா கரெக்டான சான்ஸ் பார்த்து அந்த பேயோட முடிய பிடிச்ச பயங்கரமா வெட்டி விட இங்க தரையில இருந்து நம்ம ஹீரோக்கு
ஓரளவுக்கு மூச்சு விட ஆரம்பிச்சு கொஞ்சம் நார்மல் ஆயிருவானா, எப்படியோ ஹீரோயினும் மேலே ஏறி வந்துருவா. என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நார்மலாக நீ என்ன லவ் பண்றே அப்படின்னு அவ கேட்பாளா. ரைட்டுன்னு கொஞ்சம் உஷாரான நம்ம ஹீரோவும் அவ கையில இருந்து கத்திரிக்கோலை எடுத்து அப்படியே அவளோட முடியை பிடிச்சி வெட்டி விட அவ்வளவுதான். அவளுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து காணாம போறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் தண்ணியில விழுந்துருவாளாம். மறுபடியும் தண்ணிக்குள்ள போன நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு ஹீரோயினோட பாடி அப்படியே வெளியே கொண்டு வந்து அவளுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி எப்படியோ திருப்பி அவளை மூச்சு விட வைக்கிறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா தன்னோட ஃப்ரெண்டு, அக்கா, அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இழந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அவ ஒரு மாதிரி முடிய தடவிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கும் போது இவனும் சிரிப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ சந்தேகமா இருக்கிற மாதிரியே தெரிய அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ், கண்டிப்பா இந்த ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.